இங்க பாருங்க, திமுக அந்த இடத்த ஒரே நாள் 1000 கூட்டம் போட முடியும். இவனுக்கு காழ்ப்புணர்ச்சி, காய்ச்சல். தமிழ்நாட்டில் ஒரு தனி இயக்கம் வச்சு 8% ஓட்டு வாங்கிட்டுங்கிற ஒரு ஒரு தருக்கு செருக்கு அதை ஒட்டச்சு நொறுக்கிட்டான். என்ட்ரன்ஸ்லேயே வாசலுக்குள்ள வருகிற பொழுதே சீமான் கட்சி, வர்ற இடத்துல எல்லாம் சீமான் கட்சி கல்லறைக்குள்ள போயிட்டே இருக்கு. சீமான் கட்சி முடிஞ்சு போச்சு. பிஜேபி என்கிற கட்சிக்கு இந்த நாட்டில் கைக்கூலி வேலை பார்க்கிறவர் தான் சீமான். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வருகிற வாக்குகளை இந்த நாட்டில் கொஞ்சம் சிதறடிப்பதற்கு ஒரு கருவியாக பயன்படுகிறவன் தான் சீமான். அவர் இதுவரைக்கும் மோடியை விமர்சிச்சிருக்காரா? நீங்க தொடர்ந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா எல்லாத்திலையும் முரண்டும். கேட்டீங்களா? இப்போது அவருக்கு நிற்க இடம் இல்லாமல் நிற்கிறார். இங்க பாருங்க, தமிழ்நாட்டில் திமுக அந்த பணியை மிகுந்த கூர்மையாகவும் செய்கிறது, நேர்மையாகவும் செய்கிறது. அப்போதெல்லாம் இவர் வாய் திறந்தாருன்னா திறக்கலை. பண மதிப்பிழப்பு நடவடிக்கை வந்துச்சு. 370 பேர் செத்தாங்க பேங்கில் பணம் எடுக்க போய். கேள்வி கேட்டாரா? எனக்கு வெங்காயமும் பூண்டு நான் சாப்பிட்றதில்ல அப்படின்னு இந்தியாவில் ஒரு நிதியமைச்சர் பேசுகிறாங்க. விலை கூடினது ஏன்னு கேட்டதுக்கு விமர்சிச்சாரா? திமுக மேலேயே கல்லறிவது, கல்லறை குயிலாகி போன காவிய தலைவர்கள் அண்ணாவை பெரியாரை விமர்சிக்கிறது.